வெல்கம் டு மன்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடியோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ஃபேஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் டிஎம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆரோ வாட்டர் வேறு எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. காஸ்மெட்டிக்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎம் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் செல்ஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். பிஹெச்சும் கரெக்டாக மீட் ஆகும். இது கூடவே கிளிசரினும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நியாசினமைட் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியாசினமைட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாக வச்சுக்கும். டேர்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ இதையும் வந்து நான் இந்த வாட்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு கரைஞ்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபேஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஈவேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஈவேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாட்டர் ஆயில் ரெண்டுமே வந்து ஒன்றா ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீமாக மாற்றுறதுக்காக இந்த ஈவேக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் ஈவேக்ஸை மெஷர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஆயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளுடைய கோகோனட் ஆயில் வந்து நல்லா கோல்ட் ப்ராசஸ் மூலமாக நம்ம ரெடி பண்ண கோகோனட் ஆயில் தான். ஸோ நம்மளோட கோகோனட் ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரேப்சீட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். கிரேப்சீட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆயில்ஸாக தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜொஜோபா ஆயில் எடுத்திருக்கேன். இதில் கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஆயில். ஸோ இதில் என்னென்ன ஆயில்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில், கிரேப்சீட் ஆயில், ஜொஜோபா ஆயில், அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். இப்போ இது கூடவே பட்டர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷியாபட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஹீட்லேயே வந்து பிளெண்ட் பண்ணும்போது தான் வாட்டரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் ஆயில் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா 70 to 80% டெம்பரேச்சருக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரே டெம்பரேச்சரில் வச்சு தான் நீங்கள் அந்த ஆயிலை ஒன்றா ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூலிங் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம நல்லா கூல் பண்ணிடணும் க்ரீமை. 40 டிகிரிக்கு பிலோ வந்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலும் தெரியும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிசர்வேட்டிவ் வந்து இஸ்கா கார்ட் பெக் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னும் பாடிக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு க்ரீமியாக ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பாடியில் அண்ட் ஃபேஸில் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ வந்து இது இல்லாமல் பிஹெச் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8 கிராம் அளவுக்கு டிஎம் வாட்டர் இருந்து எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா வந்து இதில் நான் வந்து 2 கிராம் அளவுக்கு நம்மளுடைய மேக் பண்ண மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த க்ரீம் வந்து இந்த வாட்டரில் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பிஹெச் ஸ்ட்ரிப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்காது. இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணுமோ டிஸ்பிளேயில் இருக்க இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.